குட் மார்னிங் பிள்ளைகள். நாங்கள் நேற்று வேலைகளை இலவுபடுத்தும் வழிமுறைகள் பார்த்தனாங்கள எப்படி நாங்கள் வேலைகளை இலவாக செய்து முடிக்கலாம்னு சொல்லி பார்த்தனாங்க. அதில் பாடசாலையில் நீங்கள் பாடசாலையிலையும் வகுப்பறையிலையும் வேலைகளை இலவுபடுத்தி கொள்றதுக்கு பயன்படுத்திய உபகரணங்கள் என்னென்ன உபகரணங்களை பாடசாலையில் வகுப்பறையில் என்னென்ன உபகரணங்களை பயன்படுத்துகிற நீங்கள் வந்து படித்த நாங்கள். அடுத்தது ஆதி காலத்தில் என்ன ஆதி காலம் என்ன காலம்? பழைய காலம் என்ன புராதன காலம் அல்லது பண்டைய காலம் என்று சொல்றது. பண்டைய காலங்களில் வேலைகளை இலவுபடுத்தி கொள்றதுக்கு என்னென்ன பிராணிகளை பயன்படுத்தின, என்னென்ன அந்த பிராணிகளால் என்னென்ன வேலைகள் செய்த நாங்கள் படித்த நீங்கள். சரியா? அப்ப நாங்கள் இன்றைக்கு படிக்க போறது இந்த வேலைகளை இலவுபடுத்தி கொள்வதற்காக நாங்கள் அன்றாடம் வெவ்வேறு உபகரணங்களை பயன்படுத்துறோம். சரியா? அதில் சிலதை நாங்கள் இப்போ படிக்க போகிறோம். பாருங்க, முதலாவது சுத்தியல். இதுவும் கொஞ்சம் நேற்று படித்த நாங்கள் ஏன்னா சுத்தியல் சுத்தியல்ல 2 வகை இருக்கு. ஏன்னா ஒன்று கவர் சுத்தியல், மற்ற சம்மட்டி என்று சொல்றது. சரியா? என்னென்ன சுத்தியல்? கவர் சுத்தியல். முதலாவது இருக்கிற படம் கவர் சுத்தியல், அடுத்தது சம்மட்டி. ஏன்னா இந்த கவர் சுத்தியல் பார்த்தீங்களா தெரியும், இது ஆணிகளை அரைவதற்கும் கலற்றுவதற்கும் பயன்படுறது. ஏன்னா ஆணிகளை அரைவதற்கும் கலற்றுவதற்கும் பலகை ஒன்றில் வச்சு நாங்கள் ஆணியை அடிக்க போறோம்னா அதை என்ன செய்வோம்? இந்த சுத்தியலால் அடிப்போம். கலற்றுன்னா அந்த மற்ற பக்கத்துக்கு அலை பிடிச்சி ஆணியை என்ன செய்யறது? கலற்றுறது. என்ன நீங்க தெரியும், பார்த்துருக்குறீங்களா எல்லாரும் சுத்தியல்? அடுத்தது பாருங்கோ சம்மட்டி. ஏன்னா இது பாத்தீங்களா இப்படி 2வது படத்துல பார்க்க தெரியும், 2 பக்கமும் இருக்கும், இப்படி இரும்பா இருக்கு. ஏன்னா இது இந்த கல்லுகளை உடைக்கிறதுக்கு பயன்படுத்துறது. இது என்ன? இது சம்மட்டி. என்னன்னு சொல்றது? சம்மட்டி. சரியா? இதுல நாங்க நேற்று அந்த இவ்வாறு அந்த சுத்தியல்களை பயன்படுத்துற நாங்கள் ஆணியை பிடிக்க இப்படி பிடிக்கிற நாங்களன்னு சொல்லி பார்த்த நாங்களே. ஆணியை கலட்டேக்க எப்படி பிடிச்சு கலட்டணும், ஆணியை அடிக்க எப்படி பிடிக்கணும், சுத்தியல் எப்படி பிடிக்கிற முறைகள் பற்றி நேற்று படிச்சுட்டோம். சரியா? அடுத்தது பாருங்க திருப்புளி. என்னது? திருப்புளி என்று சொல்றாரு தர்சிகா. கேள்வி கேட்பேனா? என்ன திருப்புளி? சரியா? இது கண்டுக்குறீங்களா? உங்களோட வீடுகள் எல்லாத்த வீடுகள்லையும் இது இருக்கும். என்ன? சரியா? இது பாருங்க, இந்த திருப்புளியும் வேறு வேறு வகையில இருக்கு. ஏன்னா இங்க பாருங்கோ, இந்த திருப்புளிய பாருங்கோ, இது பொதுவான திருப்புளி. ஏன்னா பொதுவான திருப்புளி. இந்த திருப்புளி இந்த ஆணி பார்த்துருப்பீங்க, திருகாணி. ஏன்னா அந்த திருகாணியில நடுவில் ஒரு கோடு போட்ட ஆணி மாதிரி இருக்குமல்லோ, பார்த்துருக்குறீங்களா? அந்த ஆணிய இது கலட்டுறதுக்கும் பூட்டுறதுக்கும் தான் இந்த திருப்புளி பயன்படுத்துறது. ஏன்னா பொதுவாக அந்த ஆணி அந்த நடுவில் கோடு மாதிரி இருக்கிற ஒரு ஆணி, ஏன்னா அந்த ஆணியை கலட்டுறதுக்கும் பூட்டுறதுக்கும் தான் இந்த பொதுவான திருப்புளி பயன்படுத்துறாரு. சரியா? இது என்ன? இதுக்கு பேர் திருப்புளி. சரியா? அப்ப இது ஆணியை கலட்டுறதுக்கும் பூட்டுறதுக்கும் இந்த திருப்புளி பயன்படுத்துறாரு. சரியா? பொதுவான திருப்புளின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கோ பூமுனை திருப்புளி. இது பார்த்தா இந்த நுனி பக்கத்துல அப்படி பூ மாதிரி இருக்கும், பார்த்துருக்குறீங்களா? இல்லோ அப்படி 4 வட்டு இருக்கும். ஏன்னா 4 வட்டு மாதிரி அப்படி இருக்கும் இந்த திருப்புளியில. ஏன்னா பூமுனை திருப்புளின்னு சொல்றாரு. சரியா? இது தவாளிப்புள்ள திருகாணிய. தவாளிப்புண்டா அந்த இப்படி அந்த உங்களுக்கு ஆணியை பார்த்துப்பீங்களா? ஆணியில இப்படி சக மாதிரி இருக்கும். ஏன்னா சக மாதிரி இப்படி கோடு இருக்கும், இப்படி. ஏன்னா 4 கோடு இருக்கும், இப்படி 2 இன்ச்சால இப்படி நடுவால கோடு இருக்கும். ஏன்னா அதை கலட்டுறதுக்கும் பூட்டுறதுக்கும் இது பயன்படுத்துற. இது என்ன திருப்புளி? பூமுனை திருப்புளி. சரியா? அப்ப தவாளிப்புள்ள திருகாணிய கலட்டுறதுக்கும் பூட்டுறதுக்கும் இந்த ஆணி பயன்படுத்த. என்ன பேர்? பூமுனை திருப்புளி. சரியா? சரி. அடுத்தது பாருங்க மின் சோதிப்பான். இது சரிதானே எல்லாருக்கும்? ஏன்னா ஒரு இடத்த என்ன யாதேனும் ஒரு இடத்துல மின்பாயுதோ அல்லது அந்த
அதுல கரண்ட் மின் இருக்கும்னு பாக்குறதுக்கு அந்த இதை வச்சுட்டு அந்த பின்னால அமர்த்தினா அந்த இதுக்குள்ள ஒரு லைட் ஒன்று எரியும். பண்றீங்களா வீட்ட? ஓ என்ன சில பேர் பார்த்துருப்பீங்க. என்ன இங்க பாருங்க, இதுல என்ன இந்த ஒரு கரண்ட் இருக்கிற இடத்துல கொண்டு நான் கரண்ட் இருக்கும்னு பாக்குறதுக்கு அல்லது மின் பாயுதோண்டு பாக்குறதுக்கு நான் இதை வச்சு பாக்குறது. அதுல கரண்ட் இருக்கணும் வச்சுட்டு அதை அமர்த்தினா அதுக்கு லைட் எரியும். மின் சோதிப்பான்னு சொல்றோம். என்ன பேர்? சரியா? சரி. அப்ப இது பயன்படுறது யாதேனும் ஒரு இடத்துல மின் பாய்கிறதா அல்லது மின் உண்டான சோதிக்கிறதுக்கு இது பயன்படுத்துது. சரியா? என்ன பேர் இதுக்கு? மின் சோதிப்பான். சரியா? அப்ப பாருங்கோ, இந்த திருப்புளி வந்து 3 வகைப்படும். ஒன்று என்ன என்ன உண்டு? பொதுவான திருப்புளி. இது வந்து பொதுவா திருகாணிய கலட்டுறதுக்கு கூட்டுறதுக்கும் பயன்படுத்துறது. சரியா? அடுத்தது பாருங்க, பூமுனை திருப்புளி. என்ன பூமுனை திருப்புளி? என்ன இது வந்து சவாலிப்புல திருகாணிய கலட்டுறதுக்கும் கூட்டுறதுக்கும் இது பயன்படுத்துற. சரியா? பூமுனை திருப்புளி. அடுத்தது மின் சோதிப்பான். என்ன பேர்? தியானுகா. என்ன பேர் இதுக்கு? மின் சோதிப்பான். சரியா? இது யாதேனும் ஒரு இடத்துல மின் பாய்கிறதா அல்லது மின் உண்டான்னு பாக்குறதுக்கு இத பயன்படுத்துறது. அப்ப இது 3 வகைப்படும். என்ன? சரியா? திருப்புளி 3 வகையில இருக்கு. அடுத்தது பாருங்க, குறாடு. என்னது? குறாடு. குறாடிலையும் பிள்ளையார் பல்வேறு வகையான குறாடுகள் இருக்கு. என்ன குறாட்டிலையும் இதுல பல்வேறு வகையான குறாடுகள் இருக்கு. உங்களுக்கு அது என்னென்ன குறாடுகள் என்று தேவையில்லை. இதுல பாருங்க, நாங்கள் இந்த ரப்பர் மாதிரி இருக்கலாம் மேல, அதுலதான் கைய பிடிப்பான். என்ன கைய மேல பெருவிரலை பிடிச்சு கீழே மற்ற விரல் எல்லாத்தையும் பிடிப்பான். பிடிச்சுதான் இதுல என்ன கம்பிகளா இருக்கிற வெட்டுறதுக்கு பயன்படுறோம். வயறுகளா இருக்கிறதுக்கு. சரி சரியா? சரி. இப்ப பாருங்க, இந்த குறட்டின் பயன்கள் பிள்ளைகள் இங்க பாருங்க இருக்கா? லதுசான் குறட்டின் பயன்கள் என்னென்ன பயன்கள் என்று பாருங்க. யாதேனும் ஒன்றை இறுக்கமாக பிடித்த. ஏன்னா இப்ப இந்த நாங்கள் வயறுகள் அதுகளை பிடிக்கிறதுன்னு சொன்னா அந்த குறட்டால அமர்த்தி பிடிக்கலாம். ஏன்னா ஏதாவது ஒன்றை இறுக்கமாக பற்றி பிடிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துறது? குறாடு. அடுத்தது கம்பிகளை வெட்டுறதுக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த இதுல வச்சு கம்பி வெட்டுறது. ஏன்னா குறட்டுல வச்சு வெட்டுறா கம்பி. வீட்டுல உங்களுக்கு வேலை செய்யற நேரம் பார்த்திருப்பீங்களா? அப்பாக்கள் வேலை செய்யற நேரம். ஏன்னா கம்பிகளை வெட்டுதல். அந்த தகடுகளை வெட்டுறதுக்கு அதுக்கு குறாடி இருக்கு பிள்ளைகள். தகடுகள் வெட்டுறது. அதுக்கு வேற குறாடு. அதான் இந்த குறாட்டில வகை இருக்கல. அஞ்சு பாருங்க, இந்த இப்படியான வேற வேற வகை குறாடுகள் இருக்கு. ஏன்னா அந்த குறாடுகளாலும் தகடுகள் வெட்டுறதுக்கு பயன்படுறது. ஏன்னா இந்த குறட்டால வெட்டையிலாது. அந்த பெரிய குறாடு போட்டிருக்கல படம், அதால வெட்டையிலாது. வேற வகையான குறாடுகள் இருக்கு ஒவ்வொன்று. சரியா? தகடுகளை வெட்டுதல். அடுத்தது மெல்லிய கம்பிகளை வளைக்கிறது. ஏன்னா ஒரு கம்பிகளை வளைக்கிற அந்த கட்டு கம்பிகள் இருக்கு தானே, கம்பிகள் வேற கம்பிகளை வளர்க்கிறதுக்கு அதுக்கு என்னதை பயன்படுத்தியப்பா செய்யறவர்? குறாடு. குறாட்டால வளைக்கிறது. சரியா? அப்ப இந்த குறாட்டின் பயன்கள் வந்து யாதேனும் ஒன்றை இறுக்கமாக பற்றி பிடிக்கிறது, கம்பிகளை வெட்டுதல். இப்ப டீச்சர் கேள்வி தர போறேன்னா பார்த்து கொண்டு போனோம், கவனித்து கொண்டு பிள்ளையார். தகடுகளை வெட்டுதல், மெல்லிய கம்பிகளை வளைத்தல். இதுக்கு குறாடு பயன்படுது இதை செய்யறது. சரியா? அடுத்தது பாருங்க, கத்தரிக்கோல். இது நாம் பயன்படுத்துவதற்க இந்த கத்தரிக்கோலை எப்படி பிடிக்கிறது, மற்றது கத்தரிக்கோலை குடுக்க எப்படி கொடுக்கறது, வாங்க எப்படி வாங்குறதுன்னு படிச்சனீங்களோ? அப்ப பாருங்க, இந்த கத்தரிக்கோலை பிடிக்கிற முறை என்ன, நாங்கள் இவ்வாறுதான் கத்தரிக்கோலை பிடிப்போம். அதே மாதிரி இந்த கத்தரிக்கோலையும் பிள்ளைகள் நிறைய வகைகள் இருக்கு. கத்தரிக்கோலையும் நிறைய இப்படி சிலது கண்டிருப்பீங்க நீங்கள். ஏன்னா சாலை முடி வெட்டுற இடத்த வேற கத்தரிக்கோல் வச்சிருப்பேன், துணி வெட்டுறதுக்கு வேற கத்தரிக்கோல், பேப்பர்கள் வெட்டுறதுக்கு பேப்பர்கள் வெட்டுறதுக்கு நாங்கள் வேற வகையான கத்தரிக்கோள்கள் பயன்படுத்துவோம்.
ஓ சரியா. அப்ப அருஜா இந்த கத்தரிக்கோலை என்ன கத்தரிக்கோலை நாங்கள் குடுக்கக்குள்ள என்ன எந்த பக்கத்தால குடுக்கணும்? கூர்பக்கத்தையா குடுக்குறது? நாங்க ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு கொடுக்க போறோம்னா எந்த பக்கத்தை நாங்க பிடிப்பக்கத்தை தான் அந்த ஆளுக்கு கொடுக்கணும். கொடுக்குற ஆளுக்கு நாங்கள் கூர்பக்கத்தை பிடிச்சிருக்கோம். நாங்கள் பக்கத்தை பிடிச்சுக்கொண்டு கூர்பகுதியை பிடிச்சோண்டு மற்ற பிடிப்பகுதியை தான் அவரை கொடுக்கணும். வாங்கக்குள்ள மாறி வாங்குவோம். பிடிப்பக்கத்தை வாங்கி கொண்டு கூர்பக்கத்தை மற்ற ஆள் பிடிச்சிருக்கோம். நாங்க வாங்கிக்க பிடிப்பக்கத்தை வாங்குவோம். சரியா? அந்த முறையத்திலுமே நாங்கள் சில நேரம் அவசரத்துல கத்திரிக்கோலை கொடுக்க அந்த கூர்பகுதி இளங்களை கையெல்லாம் குத்தும். ஏன்னா அப்ப அதுகளை தவிர்க்கிறது தான் நாங்கள் அந்த கொடுத்து வாங்க கவனமா இருக்கணும். அப்ப கொடுக்குற முறையும் உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப இப்ப நாங்கள் இவ்வளவு நேரமும் படிச்சது வேலையில படுத்திக் கொள்றதுக்காக அன்றாடம் பயன்படுத்துற உபகரணங்கள். ஏன்னா அதுல சுத்தியல் 2 வகை இருக்கு. கவர் சுத்தியல், சம்மட்டி. ஏன்னா அப்ப அது என்னதுக்கு? கவர் சுத்தியல் ஆணி அரைகிறதுக்கும் கலட்டுறதுக்கும் பயன்படுறது. சம்மட்டி கல்லுடைக்க பயன்படுறது. அடுத்தது திருப்புளி 3 வகை இருக்கு. பொதுவான திருப்புளி, பூமுனை திருப்புளி, மற்றது என்னது மின் சோதிப்பான். என்ன மின் சோதிப்பான். அப்ப பொதுவான திருப்புளி பொதுவா திருகாணிய கலட்டுறதுக்கும் பூட்டுறதுக்கும் பயன்படுறது. அடுத்தது பூமுனை திருப்புளி அந்த தபாலிக்குள்ள திருகாணிகளை கலட்டுறதுக்கு பூட்டுறதுக்கு பயன்படும். அடுத்த மின் சோதிப்பான் யாதேனும் ஒரு இடத்துல மின் காயுதா அல்லது மின் இருக்கான்னு பாக்குறதுக்கு இது பயன்படும். மற்ற குறடு குறடு பல்வேறு வகை இருக்கு. அந்த குறட்டில என்ன குறட்டால பிள்ளைகள் என்ன பயன்கள்? ஏன்னா குறட்டின் பயன்கள் யாதேனும் ஒன்றை தட்டி பிடிக்கும். ஏன்னா மற்றது கம்பிகளை வெட்டுறதுக்கு, தகடுகளை வெட்டுறதுக்கு, மெல்லிய கம்பிகளை வளைக்கிறதுக்கு பயன்படுறது. அடுத்த கத்தரிக்கோல். ஏன்னா கத்தரிக்கோலும் பல்வேறு வகை கத்தரிக்கோல இருக்குது. சரியோ? அப்ப அந்த கத்தரிக்கோலை ஏன்னா நாங்கள் பிடிக்க எப்படி வாங்குறது, மற்ற குடுக்க எப்படி கொடுக்கணும்னு சொல்லி பார்த்துட்டேன். இனி பாருங்கோ, இப்ப வேலைகளை இலவுபடுத்தி கொள்றதுக்கு நாங்கள் பல்வேறு உபகரணங்களை பயன்படுத்துறோம். நாங்கள் ஏன்னா இந்த பல்வேறு உபகரணங்களை பயன்படுத்துறதுல அந்த ஒவ்வொரு தச்சன், மேசன், கொல்லன், விவசாயிகள் பயன்படுத்தும் உபகரணங்கள் இருக்கு. ஏன்னா இந்த தச்சு கூடம், ஏன்னா தச்சு கூட மாறு பார்த்துருக்குறீங்க, கண்டிருக்கிறீங்க. தச்சு வேலை செய்யற இடம் அனுஷ்கா பார்க்க இல்லையா? ரனுஷ்காவிட்ட இருக்கா? இருக்கு, அதான் கேட்டேனா. சரி சரி பாப்போம். இப்ப இதெல்லாம் பார்த்துருக்குறீங்களோன்னு பாப்போம். இதெல்லாம் கண்டிருக்கிறீங்களாங்க தச்சு வேலை சரி சரி ஓகே. அபிஷன் சரியா? அப்ப பாருங்கோ. அப்போ முதலாவது நாங்கள் பார்க்கறது தச்சன் பயன்படுத்தும் உபகரணங்கள். சரியா? தச்சு வேலை செய்யற இடத்த இந்த உபகரணங்களை பயன்படுத்துவின. முதலாவது பாருங்கோ அளவு நாடா. என்ன இந்த அளவு நாடா என்னத்துக்கு பயன்படுத்துறவையால்? என்னதா? ஒரு ஆள் எழுப்பி சொல்லுங்க. ரனுஷ்கா சொல்லுங்க. என்னத்தை அளக்குறவையால்? பலகை நீள அகலங்களை அளப்பினோம். இப்ப கதவு செய்ய போயினோம்னு சொன்னா அந்த கதவு இவ்வளவு நீளத்துல அகலத்துல இருக்கணும்னு சொல்லி இந்த அளவு நாடாவை வச்சு அளப்பினோம். என்ன? ஓ சரியா? ஓ அடுத்தது பாருங்க சுத்திய. என்ன செய்யறது? அந்த பலகைகள் ஆணிகளை அரைகிறது கலட்டுறதுக்கு இந்த சுத்தியலை பயன்படுத்துவேன். என்ன? அடுத்தது சீவுளி. சீவுளி என்னத்துக்கு பயன்படுறது? ஓ பலகைய சீவுவினா. என்ன மரத்தை சீவுறதா?
மரத்தையா சீவுறது இல்ல, பலகைய சீவுறது. ஏன்னா பலகைய சீவுறதுக்கு பயன்படுத்துறோம். ஓ, பலகைகளை வந்து மட்டமாக சீவுறது. இப்ப பலகை வந்து பிள்ளைகள் அந்த சொரப்பா சில அந்த மேல ஏதாவது அந்த சமமா இருக்காது, ஏன்னா அழுத்தமா இருக்காது. ஆனா இந்த சீவுளியால என்ன செய்வினோம், அப்படி மட்டமா சீவி விட நல்ல அழுத்தமா இருக்கும். ஏன்னா அதுக்குத்தான் இந்த சீவுளி பயன்படுத்தாது. பலகைகளை மட்டமாக சீவுறதுக்கு. ஏன்னா இல்லையா, பலகைய மட்டமா சீவுறதுக்கு என்ன பயன்படுத்துறது, சீவுளி. அடுத்தது பாருங்கோ, உளி. உளி என்னத்துக்கு பயன்படுறது? சீரன் சொல்லுங்க பாப்போம். கதையில இருங்கோ. இந்த பலகைகள் அப்படியே குளியிடுறது, குளியிடல் என்று சொல்றது. அந்த கொத்தி நம்ம இப்படி வச்சுட்டு நீங்க பார்த்திருப்பீங்க, கொத்தி அந்த டிசைன் எல்லாம் போடுது நம்ம பலகைகள்ல. ஏன்னா கதவுகள் செய்யக்குள்ள அந்த டிசைன் எல்லாம் என்ன செய்யறது, அந்த உளியால வச்சு கொத்தி கொத்தி தான் அந்த பூ செய்யறது. ஏன்னா ஏதாவது படங்கள் மாதிரி செய்யறேன்டா என்ன செய்வினா அதால வச்சு உளியால அந்த குழி போடுறது, குளியிடுறேன்னு சொல்றேன். ஏன்னா ஓ, பலகைகளை குளியிடல். சரியா? அப்ப உளி என்னது பயன்படுறது, என்னது பயன்படுற உளி? பலகைகளில் குளியிடல், பலகைகள்ல குளியிடுறதுக்கு பயன்படுறது. சரியா? அடுத்த மூளை மட்டம். என்னத்தை அளக்குற? ஓ, அந்த பலகைகளை வந்து இப்படி வச்சு நேரா இருக்கும்னு சொல்லி அளக்குறது. ஏன்னா இந்த மூளை மட்டம் பயன்படுறது. அடுத்த குறாடு. கம்பிகளை வெட்டுறதுக்கு பயன்படுறாங்க. அடுத்த துறப்பணம், துளையிடுவதற்கு. என்ன, பலகைகளை துளையிடுவதற்கு. ஏன்னா இது இப்ப மின்சாரத்தை பயன்படுத்தி செய்யறது. ஏன்னா பிள்ளைகள் மின்சாரத்தை பயன்படுத்தியல அந்த துறப்பணத்துல ஏன்னா கரண்ட்ல போட்டுட்டு செய்யறது. சரியா? அவனே உங்கள் அரசன் துறப்பணம் என்னத்துக்கு பயன்படுறது? பலகைகளை துளையிடுவதற்கு பயன்படுறது. பலகைகளை அறியறதுக்கு. ஏன்னா கைவாள் என்னத்துக்கு பயன்படுற? மரம் அறியறதுக்கு. மரங்களை அறிவதற்கு, பலகைகளை அறிவதற்கு இந்த கைவாள் பயன்படுறது. சரியா? மரம் அறிகிற பார்த்துருக்கீங்களா? சரி. அடுத்த அரம் என்னத்துக்கு பயன்படுற? அரம் கூறாக்குறதுக்கு. உங்களோட வீட்டை கத்தி, இந்த வாள், மற்ற திருவேலை இருக்குல்ல, திருவேலையில அம்மாக்கள் தேங்காதுற திருவேலை தெரியுந்தானே, அந்த பல்லுகள் இருக்குல்ல, அந்த திருவேலை பல்லு, அதை கூறாக்கினா நல்ல வடிவா திருவுப்படும். ஏன்னா அது இந்த அறத்தால அதை கூறாக்குறது. என்னத்தால கூறாக்குறது? அறத்தால. திருவேலை, மற்றது கத்தி, ஏன்னா இந்த வாழதுகளை கூறாக்குறதுக்கு இந்த அறம் பயன்படுது. சரியா? ஆத்தி கவனிங்கோ. சரியா? அப்ப சட்டம் பயன்படுத்துற உபகரணங்கள் ஆத்தி சொல்லுங்க பாப்போம். சரி, காணும் இருங்க. அரம், துறப்பணம், மொழி. என்ன அப்ப இதுகள் என்னென்னதுக்கு பயன்படுறேன்னு பார்த்துட்டேன். விளங்கிட்டா? ஓ, இனி பாருங்கோ, மேசன் பயன்படுத்தும் உபகரணங்கள். என்ன பிள்ளைகள்? மேசன். என்ன மேசன் பயன்படுத்துற உபகரணங்கள். சரியா? இந்த உபகரணங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீங்களோ? சரி சரி, முதலாவது பாருங்கோ, என்ன இருக்கு? மண்வெட்டி. என்ன மண்வெட்டியை என்னத்துக்கு பயன்படுறது? நிலத்தை கொத்துறதுக்கு. மேசன் வேலை செய்யற நேரம் அப்ப நிலங்களை கொத்தித்தான் அந்த அத்திவாரம் போடுதுனா. ஓ, அப்ப என்னத்தால கொத்துறவையால்? ஓ, மண்வெட்டி தேவை நிலங்களை கொத்துறதுக்கு. மண்வெட்டி. ஓ, அதான் கிடங்குகள் வெட்டுறதுக்கு மண்வெட்டி தேவை. அப்ப இதை மேசன் பயன்படுத்துறவே. ஏன்னா மண்வெட்டி. அடுத்தது சாந்த கப்பை.
சாந்தகம் சரியா? ஓ சாந்தகப்ப வந்து என்னத்துக்கு பயன்படுற? இந்த சாந்தை அள்ளி பூசுவினா ஏன்னா அதை சாந்தன்னு சொல்றவளே பிள்ளையார் சாந்தன்னு சொல்ற அந்த சீமேந்து கலவி என்னன்னு சொல்றது சாந்தன்னு சொல்றது சரி. அந்த சீமேந்து மண் எல்லாம் போட்டுதான் கலந்து வீடு கட்டுறது. ஓ அப்ப அதை சொல்றது சாந்தன்னு சொல்றது. அப்ப அந்த சாந்தை அள்ளி வைக்கிறது அள்ளி அந்த வச்சு கட்டுறதுக்கு இந்த சாந்தகத்தை பயன்படுத்துறது. சரி சரியா? சாந்தகத்தை பயன்படுத்துறேன். அடுத்தது பாருங்கோ மட்டக்கம்பு. என்ன இந்த மட்டக்கம்பு பார்த்துருக்குறீங்களா? ஓ அந்த மட்டமாக சுவரில பூசுவினா ஏன்னா அதால வச்சு சீமேந்த போட்டுட்டு என்ன செய்வினா மட்டமா அந்த மட்டக்கம்பால பூசுறது ஏன்னா சீமேந்த பூசுறதுக்கு மட்டமா பூசுறதுக்கு இந்த மட்டக்கம்பு பயன்படுத்து. அடுத்த நீர்மட்டம். நீர்மட்டம் என்னத்தை பயன்படுற பிள்ளைகள்? அந்த நீர்மட்டம் வந்து நிலத்தின் தரை மட்டம் நிலத்தின் மட்டம் அந்த நேரா இருக்கா ஏன்னா அதான் நிக்கிறது. நெஞ்சு பேரங்க ஒரு ஆளை பார்த்து இருக்கிற நீர்மட்டத்தால் ஆனா அதுக்கு தான் இந்த நீர்மட்டம் பயன்படுத்துறது சரியா? தரை மட்டத்தை அளவுறதுக்கு இந்த நீர்மட்டம் பயன்படுத்தும். அடுத்தது வந்து மணியாஸ். ஓ சீமேந்த என்ன இந்த சாந்த பூசுறாது. ஓ சரியா? அதை பூசிட்டு அந்த கட்டி பூசுறதுக்கு மணி ஆசு பயன்படுத்துறாரு. சரி அடுத்தது தூக்கு கொண்டு. அளவு அந்த நிலை கூத்து ஏன்னா இந்த சுவரின் நிலை கூத்த பாக்குறதுக்கு தான் இந்த தூக்கு கொண்டு பயன்படுத்துறாரு. ஏன்னா சுவரின் நிலை கூத்த அவதானிக்கிறது ஏன்னா நிலை கூத்தின் இயல்பை அவதானிக்கிறதுக்கு தான் இந்த தூக்கு கொண்டு பயன்படுத்துற சரியா? என்னது பயன்படுத்துற தூக்கு கொண்டு? என்னது பயன்படுத்துற தூக்கு கொண்டு? என்னத்துக்கு? சுவரின் நிலை குத்தை நில குத்தில நிலை என்ன நிலை குத்தை இந்த சுவரின் நிலை குத்தை அவதானிக்கிறதுக்கு இந்த தூக்கு கொண்டு பயன்படுற சரியா? காரங்கோ அப்ப மேசன் பயன்படுத்துற உபகரணங்கள் மண்வெட்டி சாந்தகப்பை மட்டக்கம்பு நீர்மட்டம் மணியாசு தூக்கு கொண்டு என்ன அப்ப இவ்வாறான உபகரணங்கள். மற்றது சவல் பயன்படுத்துற என்ன என்னதுக்கு பயன்படுத்துற சவல்? அந்த சவல் வந்து ஓ அதை சேர்க்கிறதுக்கு ஒன்றா சேர்க்கிறதுக்கு பயன்படுத்துற சவல் என்ன சவல் வந்து இந்த சீமேந்த கலவையெல்லாம் கலக்கிறது இல்ல கலக்கிறதுக்கு சவல் மண் நண்டுறதுக்கு பயன்படுத்துவினோம் என்ன சவல் பயன்படுத்துற சரியா? அப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் படித்தது வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். நாங்கள் அன்றாடம் பயன்படுத்துற உபகரணங்கள் என்னென்ன அந்த உபகரணங்களோட வகைகள் வாத்தனங்கள் என்னென்னதுக்கு பயன்படுறேன்னு பார்த்தனாங்க. அதை விட சட்டியன் பயன்படுத்துற உபகரணங்கள் மேசன் பயன்படுத்துற உபகரணங்கள் சட்டியன் பயன்படுத்துற உபகரணங்கள் என்னென்ன தேவைக்கு பயன்படுத்துறது அந்த மேசன் பயன்படுத்துற உபகரணங்கள் என்னென்ன தேவைகளுக்கு பயன்படுத்துறேன்னு படிச்சுட்டோம். அடுத்த வகுப்புல நாங்கள் அந்த மேசனை வேற என்னன்னு பிள்ளைகள் சொல்றது கொத்தன் சொல்றது என்னன்னு சொல்றது கொத்தன். சில நேரம் உங்களுக்கு கேள்வி கேட்பினம் கொத்தன் பயன்படுத்தும் உபகரணங்கள் சொன்னா உங்களுக்கு சொல்ல தெரியுமா? கொத்தன் பயன்படுத்துற உபகரணங்கள் மேசன் என்றாலும் கொத்தன் என்றாலும் உண்டு சரியா? அப்ப மேசன் பயன்படுத்துற உபகரணங்கள் அல்லது கொத்தன் பயன்படுத்துற உபகரணங்கள் சொன்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும் சரியா? அப்ப இதோட நாங்கள் வகுப்பை நிறுத்துவோம். இனி நாளைக்கு விவசாயிகள் பயன்படுத்துற உபகரணங்கள் மற்றது கொல்லன் பயன்படுத்துற உபகரணங்கள் பற்றி படிப்போம் சரியா? தேங்க்யூ பிள்ளைகள்.